லுமினாவின் பாதுகாவலர். நான் ஒரு விண்மீன் வெகு தொலைவில் உள்ளது, தமக்கிலிங் ஸ்டோர்களுக்கு அப்பால் அமைந்துள்ளது. இந்த அசாதாரண அதிசயமானது மினுமினுக்கும் ஸ்டார்டஸ்ட் ட்ரோஜன்கள் முதல் பேப்பு மெப்புல் கேவிகேட்டர்கள் வரை மற்றும் நவ்டார்ச்சின் ஹோர்ட்டில் உள்ள பல்வேறு வகையான உயிரினங்கள். இனச்சேர்க்கை பெருநகரங்கள் அலெக்ஸ், மாயா சோகமான காய் ஆகிய 3 துணிச்சலான யாங்ஸ்டர்களை உருவாக்கியது. அட்டிஸ் கிறிஸ்பியன்டே மேஸிலிருந்து எடுக்கப்பட்ட கேஜட்களின் உதிரி பாகங்களை உருவாக்குவதற்கான ஒரு துணிச்சலான ஆக்சாரியன் வெண்டர், ஒரு துணிச்சலான எக்ஸ்ப்ளோரர் நவுஸ்டெமாவின் ஸ்வென் மனிதர்களின் இரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கனவு கண்டார். மேலும் காய் ஒரு சிஸ்டல் விளாட் ஆகும். ஒரு துரதிர்ஷ்டவசமான நாள், அந்த டிடியின் புறநகர் பகுதியை அவர்கள் ஆராய்ந்து கொண்டிருந்தனர். சிவப்பு பாலைவனத்தின் மணலுக்கு அடியில் புதைந்திருந்த ஒரு விசித்திரமான கலைப்பொருளின் மீது தடுமாறினார். அவர்கள் அந்த துணியை துடைத்தபோது அவர்கள் ஒரு திணறல் படிகத்தின் மீது பொறிக்கப்பட்ட ஒரு மாவைக் கண்டுபிடித்தனர். லாமியாஸ் கோயிலின் லாஸ்ட் கோவிலின் துடிப்பை வெளிப்படுத்தினர். மனிதாபிமானமற்ற போக்சேவை அவிழ்த்துவிடுவதற்கு கேவை வைத்திருப்பதாக வதந்தி பரவியது. உண்மையை வெளிக்கொணர தீர்மானித்து பண்டைய புராணக்கதை பிளெக்ஸ், மாயாவும் காயும் ஏக்கர் நிலப்பரப்புகளை கொண்ட ஒரு காவிய தேடலை மேற்கொண்டனர். வழியில் அவர்கள் விசித்திரமான உயிரினங்களை எதிர்கொண்டனர். தொலைந்த கோவிலின் பாதுகாவலர்களான லேமினஸ் லுக்கர்ஸ் மற்றும் உயிருள்ள வான பாம்புகள், பண்டைய ஞானத்தின் பாதுகாவலர்கள் ஒவ்வொருவரும். என்கவுண்டரில் அவர்கள் வீரியம் மற்றும் குழுப்பணி ஆற்றலை பற்றிய மதிப்புமிக்க படிப்பினைகளை பெற்றனர். இறுதியாக கவுண்டஸ் பிடிவாதங்களை கடந்து அவர்கள் லூனைனின் லைட் கோவிலின் நடுக்க நுழைவாயிலை அடைந்தனர். கோவிலின் மையத்தில் ஈத்தரியா ஒளியில் குளித்த ஒரு சர்ப்பரை அவர்கள் கண்டுபிடித்தனர். அங்கு ஒரு பிரம்மாண்டமான கிறிஸ்டாஸ் சிம்மாசனம் நட்சத்திரங்களின் ஸ்விவிங் ரிஸ்ட்களால் சூழப்பட்டிருந்தது. அவர்கள் நெருங்குகையில் கோட்பாடு ஒரு கதிர்வீச்சில் துடிக்கும் ஆற்றலுடன் எதிரொலிக்கத் தொடங்கியது. ஒரு கூட்டுப்பேச்சு மூலம் அவர்கள் உணர்ந்தார்கள், இல் நிற்கிறது லோவா டானாவின் விதியின் பாதுகாவலரான புகழ்பெற்ற கோரி கார்டியனின் இருப்பு. நட்சத்திரங்களைப் போன்ற பழமையான குரலில் பிரபஞ்சத்தின் ஆழ்ந்த ஞானத்தை விட பாதுகாவலர் அருளினார். அவர்கள் தேடும் நம்பிக்கை சக்தி கலைப்பொருளில் உள்ளது, ஆனால் நட்பு மற்றும் அச்சங்களை எதிர்கொள்ளும் தைரியம். அலெக்ஸ், மாயா, அனீகா புதிய புரிந்துகொள்ளுதல் மற்றும் நோக்கத்தால் நிரப்பப்பட்டது. லோமாவின் ஒளிக்கு மேலே உள்ள அதீத தியர் இதயங்களுக்கு திரும்பினார். அவர்கள் விண்மீன்கள் நிறைந்த வானத்தின் பரந்த செலவை பார்த்தபோது வெச்சா டெர்ராவின் அதிசயங்கள், இன்ஃப்ரிகா மற்றும் பிரபஞ்சத்தின் சாகசங்கள் இப்போதுதான் தொடங்குகின்றன என்பதை அவர் அறிந்திருந்தார். எண்ணற்ற இரகசியங்கள் கண்டுபிடிக்க காத்திருக்கின்றன. எனவே நம்பிக்கை மற்றும் உறுதியின் இதயங்களை விரும்பி முன்னாள் மாயா ஆட்கள் அவர்களின் அன்பான ப்ளோபியாவின் எல்லையற்ற மர்மங்களைத் தொடர்ந்து ஆராய்ந்து வருகிறார். கியன்தாரா அறிவு சாகசத்திற்கான தேடலில் ஒன்றுபட்டார். நட்பின் தீவிர சக்தி வருத்தம் அளிக்கிறது.